தாண்டி சென்ற தண்டனை. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். காலையிலே வீதியில் கையிலே மதுவுடன் நின்ற மகனிடம் அழிந்தே போவாய் என்றார் தந்தை. கேட்ட அநேகர் கலங்கினார்கள். புரிந்து கொண்டார்கள், அழிவதற்கல்ல, கையிலே இருக்கிற மதுவினை அகற்றி வாழ்வதற்குரிய வழி சொல்லும் செய்தி என்று. யோனா 3:1 முதல் 10 வரை உள்ள திருமறை பகுதியில் தவறிழைத்தோர் தப்புவதற்கு தண்டனை அறிவிக்க யோனாவை பணித்த கடவுளின் கருணையை பார்க்கின்றோம். தண்டனை அறிவிப்பு மீட்பராம், கடவுள் மீட்பதற்கு வழிதேடும் முறை. தண்டனை அறிவிப்பு தண்டனைகளை தாண்டி தப்புவதற்கு ஒரு வழி, தவறிழைத்தோர் தவறை புரிவதற்கு ஒரு வழி, முன்னிருக்கும் ஆபத்தினை தாண்டி தப்புவதற்கு தகவல் சொல்லும் செய்தி. குற்றம் இழைத்தோரை குற்றமே அழித்துவிடும் என்ற சாது சுந்தர் சிங் வார்த்தை நினைவில் நிறுத்துதல் நன்று. தண்டனையை தாண்டுவதற்கு நற்செய்தி தந்த தகவலை தக்க தருணமாக்கி தங்களிலே மலிந்து கிடந்த தங்களை அழிக்க வல்ல தீமையினை அகற்றியும் அழித்தும் விட்டு ஆண்டவரின் அடிகளிலே விழுந்து மன்றாடினார். தகர்க்க வந்த தண்டனையோ தாண்டி சென்றது. ஒப்புக்கொண்டு ஒப்புரவாகி தருணம் கேட்ட நினைவே மக்களை விட்டு நற்செய்தியிலே தாண்டுதற்குரிய தருணங்கள் மிகுந்திருத்தல் சிறப்பு. என்னை தாக்கிடவே நற்செய்தி என்ற எண்ணம் விட்டு தாக்க துடிக்கும் தீமையினை தகர்க்க துணிந்தால் தாண்டி சென்று விடும் தண்டனைகள். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.